திராவிட பெருங்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ கூட்டணி மந்திரி சபை நமக்கு ஆகாது, தமிழ்நாட்டுக்கு ஆகாது, அது சரி வராது என்ற நிலைப்பாட்டை எடுத்து வந்தவர்கள். இன்றைக்கி பல புதிய விஷயங்கள் அரங்கேறி இருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். ஒரு புதிய கட்சி தொடங்கிய மாத்திரத்திலேயே முதல் தேர்தலிலேயே ஆட்சி சக்தியாக வந்திருக்கிறது. அந்த சக்தி கூட்டணி மந்திரி சபையை அமைப்போம் அப்படின்னு கட்சி தொடங்கிய முதல் மாநாட்டிலேயே அறிவித்தது. அதை செய்தும் காட்டியிருக்கிறது. அதற்கான தேவையும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம். இப்போது அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்திருக்கிறது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இணைந்திருக்கிறது, தேசிய கட்சியான காங்கிரஸும் இடம்பெற்றிருக்கிறது. இப்படி 4 கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைத்திருப்பது என்பது தமிழ்நாட்டில் இதுவே முதன்முறை. தெர் ஆர் மெனி ஃபர்ஸ்ட். இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய புதிய விஷயங்கள் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கின்றோம். 8 பட்டியலினத்தை சேர்ந்த மந்திரிகள் இடம்பெற்றிருக்கிறார்கள். நேற்றைய கணக்கு 7. இன்றைய திரு வன்னியரசு அவர்களுடைய பங்கேற்பையும் சேர்க்கும் பொழுது 8 மந்திரிகள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் வேரியேஷன்ஸ் இதில் நம்ம பார்க்கின்றோம். பெண்கள் 4 பேர் இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் 2 இடம்பெற்றிருக்கிறாங்க. திரு பர்வேஸ் அவர்கள் மந்திரியாக நேற்றே பொறுப்பேற்றிருக்கிறார். இன்று ஐயோமலை சேர்ந்த திரு ஷாஜஹான் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஸோ 2 இஸ்லாமியர்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறாங்க. 8 பட்டியலின வகுப்பை சேர்ந்தவங்க இடம்பெற்றிருக்கிறாங்க. திரு ஐயநாதன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். எங்கேருந்து தொடங்க எங்கே முடிக்கன்னு தெரியல. தெர் ஆர் மெனி ஃபர்ஸ்ட். ஸோ 8 பட்டியலினத்தை சேர்ந்த மந்திரிகள் இருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதில் அங்கம் வகிக்கிறது. நீங்கள் டாக்டர் திருமாவளவன் மீது பெரும் மதிப்பும் அன்பும் கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய கட்சியும் ஆட்சியில் அங்கம் வகித்திருக்கிறது. இது ஒரு வரலாற்று நிகழ்வு இல்லையா? உங்களுடைய முதற்கட்ட பார்வைகளையா? இல்லைங்க, எதுவுமே வரலாற்று நிகழ்வுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல ஹரி. ஏன் என்ன அப்படின்னா இல்ல, அதுக்கு காரணம் சொல்றேன் நானு. இப்ப இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்துட்டு இதே ஒரு 120 இடம் தமிழக பெற்று கிடக்கு ஜெயிச்சிருதுன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நிகழ்ந்திருக்குமா? பட் அது ஒரு ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன். பட் ஆனா அவங்க உத்தரவாதம் கொடுத்தாங்கல்ல மாநாட்டுல. எப்போதுமே சொல்ல வரேன், கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்துட்டு எப்படி அப்படின்னா ப்ரீ போல் அலையன்ஸா இருந்துச்சுன்னா மட்டும்தான் ஆட்சி. இப்ப கேரளால நம்ம பாக்குறோம், சென்ட்ரல்ல பல நேரங்களை நம்ம பாத்துருக்கிறோம். அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ காங்கிரஸ் வந்துட்டு 92 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாலும் கூட, சாரி 66 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாலும் கூட அவங்களுக்குள்ளேயே இது பெரும்பான்மை இருந்ததுனால அவங்க முஸ்லீம் பாத்தீங்கன்னா 22 எம்எல்ஏக்களும் என்ன ஜெயிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து உரிய பிரதிநிதித்துவத்தை அவங்க கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா தட் இஸ் யுனைடெட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட், UDF. இங்க அந்த மாதிரிலாம் இல்ல. இது வந்து கன்வீனியன்ஸ், இது பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸ். அந்த பெரும்பான்மைக்காக வந்துட்டு கொடுக்குறாங்க. அதனாலதான் இவங்க பண்ணது. இவங்க கிட்ட எந்த விதமான அந்த பிரின்சிபிள்டு அலையன்ஸ் அப்படின்றதெல்லாம் இதுல கிடையவே கிடையாது. இப்ப இன்னைக்கு அங்கத்துவமா இணைந்திருக்கக்கூடிய கட்சிகளை அவங்க கூட்டணியில ஒரு ப்ரீபோல் அலையன்ஸ்ல வைத்துக் கொள்ள முயற்சி செஞ்சாங்க. காங்கிரஸ் நாடினாங்க, விடுதலை சிறுத்தைகளை நாடினாங்க. அவங்க அபிஷியலா அந்த மாதிரி பண்ணல. அத இன்னும் சொல்ல போனா திருமாவளவன் அப்ப ரிஜெக்ட் பண்ணாரு. நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பேசுறது அப்படின்றதே வந்துட்டு தவறு. காங்கிரஸும் நாடியது, விசிகாவையும் நாடியது. காங்கிரஸும் விசிகாவும் அதை ஏற்கல. சோ அந்த ப்ரொபென்சிட்டி உங்களுக்கு முன்னமே இருந்ததுங்கிறத பார்க்கணும். இல்லைங்க, அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அப்பயே வந்துட்டு அன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணாரு திருமாவளவன். அன்னைக்கு ரிஜெக்ட் பண்றது அவர் எவ்வளவு வலிமையான காரணங்கள் தான் சொன்னாரு. நான் தான் அதை எதிர்த்து பேசுறேன். நான் அப்ப வந்துட்டு தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணி தான் நம்ம பேசிட்டு இருந்த காலகட்டம் அது. அதுல நான் என்ன சொன்னேன்னா இவங்க சேர்றது அதெல்லாம் பத்தி சொல்லவில்லை. இது வந்துட்டு பெரும்பான்மைக்கான வந்துட்டு ஒரு முயற்சி. அந்த பெரும்பான்மை சிதைவுறக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களை அமைச்சரவையில சேர்த்துக்கிறாரு. வெளியில இருந்து ஆதரவு அளிச்சாலே பெரும்பான்மை நிற்கும். ஆனா நாளைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், ஒரு கிரைசிஸ் வரும்போது கொள்கையின் பேரை சொல்லிட்டு இவங்க கட்சிக்கு ஆட்சிக்கு தரக்கூடிய ஆதரவு விலக்கிக் கொள்ளக்கூடாது. ஒற்றை காரணத்துக்காக இவங்களை எல்லாம் பிடிச்சி உள்ள போடுறாரு. இல்லாட்டி முஸ்லீம் லீக்கை வந்து உள்ள வைக்கணும், உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்கோ, இடதுசாரிகளை உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்கோ அதெல்லாம் அவங்களுடைய வந்துட்டு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல கிடையவே கிடையாது. ஐ நோ 100% அபவுட் இட். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கு அவங்களுடைய சூழல் 107 முடிஞ்சு போச்சு. 107 முடிஞ்சிட்ட உடனே they wanted to make that a magic number, so they have done that. அதனால இதுல வந்து வரலாறு அப்படின்னு சொல்லிக்கிறது ஒண்ணு இல்லை. ஆனால் அதே நேரத்துல இதெல்லாம் ஆல் இன் த கேம் இன் டெமோக்ரஸி.
அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிறோம். அது உலக நாடுகளில் பல இடங்களை பார்க்குறோம், இந்தியாவிலையும் நம்ம பார்க்குறோம். அதனால அதை பத்திலாம் ஒன்றும் இல்லை. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.